இந்த குர்ஆனுக்கு முதலாக தஃசீர் செய்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 மண்டா இத போல ஒரு குர்ஆனை கொண்டு வந்து காட்டி. இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்ல, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா அவர் வாயால சொல்றார். நானும் எனக்கும் அல்லாஹ் வஹி இறக்குறான், எனக்கும் வஹி இறங்குது, எனக்கும் குர்ஆன் வருது, நானும் எனக்கிட்ட ஒரு குர்ஆன் இருக்குது, நான் ஓதி காட்டுறேன். அவர் கொண்டாரார் குர்ஆன் உண்டு. அல் ஃபீல் யானை, மல் ஃபீல் யான். அப்படியே உலகத்துல வந்த முதலாவது ஹாஃபில் மனிதர்கள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்கள்ல ஹாஃபில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹாஃபிஸ்மார லேசா நினைச்சிராதீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில தான் நான் சொன்னேன் தபக்க குர்ஆன் ஒன்று இறக்கினார். முஸைலிமா தவளையை பத்தி, யானையை பத்தி, அது குர்ஆனா ஜூலஜியா அல்லது குர்ஆனா என்சைக்ளோபீடியாவாண்டே சந்தேகம். மற்ற எல்லா குர்ஆனையும் பத்த வைங்க, மற்ற எல்லா பிழையாக எழுதப்பட்ட குர்ஆனும் பத்த வைக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குர்ஆன் மட்டும் முழு உலகத்திலேயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. கலாமில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله. உலகத்தில் இன்றைய நாள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உலகத்தில் எதுக்கெல்லாம் காலம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களில் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அவனுடைய குர்ஆனை படிப்பதற்காக செலக்ட் பண்ணி கொழும்புல மினன் பள்ளியில் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும். முதலாவது எங்களுடைய நியத்துகளை சீராக்கும். குர்ஆன் இறங்கப்பட்டது எங்களுக்கு, அதை ஓத வேண்டியதும் எங்கட கடமை, அதை படிக்க வேண்டியதும் எங்களுடைய கடமை, அதை படித்து விளங்க வேண்டியதும் எங்கட கடமை, படித்து விளங்கினதை அமல் செய்வதும் நம்மட கடமை. இந்த நாளையும் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். இன்றைய நாள் இது ஆரம்பமாகுது. அல்லாஹு ஆலம், என்னுடைய கணிப்பின்படி ஒரு 18 வருஷமாவது தேவை இந்த குர்ஆனை முடிக்கிறது. 18 வருஷமாவது குறைஞ்சது வேணும். தொடர்ச்சியாக நடத்தப்பட்டார். அதிலேயும் 1-2 மிஸ் ஆகி போனா என்ன நடக்கும்னு தெரியாது. ஆகையால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிப்போம். இஹ்லாஸா அமல் செய்யணுங்கிற நோக்கத்தோட படிப்போம், மற்றவர்களுக்கு படித்து கொடுப்போம், குர்ஆனுடைய சமூகத்தை இந்த உலகத்தில் உருவாக்குவோம். இந்த நியத்தோட இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் நம்ம இன்ட்ரோடக்ஷனோட பாடத்தை ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். உலகத்திலேயே ஆக சிறந்த கலாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன். இந்த குர்ஆனை முஸ்லிம்கள் கையில எடுத்தா முஸ்லிம்கள் எப்பயுமே வெற்றியாளர்களாக மாறிவிடுவார்கள். இது யூதனுக்கு நல்லா தெரியும், அந்நியர்களுக்கு நல்லா தெரியும். இதனால இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட நாளில் இருந்தே இந்த குர்ஆனை முஸ்லிம்களை விட்டும் தூரமாக்குறதுக்கு பாரிய முயற்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயும் நடந்துச்சு, இந்த காலத்திலேயும் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அல்லாஹ் அவனுடைய ஒரு வாக்குதான் என்ன? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர், இந்த குர்ஆனை இறக்கியது நாங்கள். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாங்கள் நிச்சயமாக பாதுகாத்தே தீருவோம். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இதனால் அல்லாஹ் 1400 வருடமாக இந்த குர்ஆனை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். இந்த குர்ஆனை விட்டும் மக்களை தூரமாக்குறதுக்காக குர்ஆனை விட்டும்
மக்களை தூரமாக்குறதுக்காக முதலாவது எடுக்கப்பட்ட முயற்சி தான் அரபி பாஷையை விட்டும் மக்களை தூரமாக்குறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அரபிகள் பேசக்கூடிய பாஷை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின அரபி, குர்ஆன் இறங்கின அரபி, பியோ அரபி, சட்டப்படி அரபி, ஒரிஜினல் அரபி, இலக்கணம் இலக்கியம் இழையோட கூடிய அரபி. முதலாவது இந்த அரபி என்ன செய்யணும்? சமூகத்தில் இல்லாமல் ஆக்கும். இதுக்கு பெரிய ஒரு முயற்சி நடந்துச்சு. இந்த முயற்சிய அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்களை வச்சே செஞ்சாங்க. உலமாக்களை வச்சே மக்களை பியோர் அரபியை விட்டும் தூரமாக்கி, அதுக்கு சொல்லுவாங்க அல்-லுகத்து தாரிஜா, பேச்சு வழக்கு, வெர்னக்யூலர் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. வெர்னக்யூலர் லாங்குவேஜ் பேச்சு வழக்கு. இந்த பேச்சு வழக்குக்கு மக்கள் அப்படியே மாத்தினார். இப்படி எல்லாம் பல முயற்சி. அப்படி நடந்தும் கூட அல்லாஹ் என்ன செய்யல, இந்த குர்ஆனுக்கு தஃசீர் எழுதக்கூடிய உலமாக்களை உருவாக்கி கொண்டே இருந்தார். குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுற உலமாக்களை உருவாக்கி கொண்டே இருந்தார். இந்த குர்ஆனுக்கு முதலாக தஃசீர் செய்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் சஹாபாக்கள், சஹாபாக்கள்ல ஆரம்ப தலைமையில் இருந்தது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பின்னால் தாபிஈன்கள், அதற்கு பின்னால் தபஅ தாபிஈன்கள், அதற்கு பின்னால் வந்த நல்லவர்கள், இமாம்கள், பெரும் உலமாக்கள் வரைக்கும் இந்த நூற்றாண்டு வரைக்கும் தஃசீர் எழுதக்கூடிய உலமாக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார். நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கிதாப் இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. இந்த கிதாபை எழுதின இமாம் வந்து எங்கட ஒஸ்தாதுக்கு ஒஸ்தாத், சிரியால இருந்தவர், பெரிய ஒரு இமாம் டாக்டர் வஹபத்து ஸுஹைலி. அவர் எங்களுடைய ஒஸ்தாதுக்கு ஒஸ்தாத். என்ன விளங்குது? இந்த நூற்றாண்டு வரைக்கும் குர்ஆனுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். ஏன்? அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதான் குர்ஆனுக்கு சொல்லுவாங்க கலாமுல்லாஹில் முஅஜிஸ். எல்லா மனிதர்களையும் எல்லா மற்றவர்களையும் ஏலாமல் ஆக்கின அல்லாஹுடைய அற்புதமான கலாம், அல்லாஹுடைய அற்புதம். இந்த குர்ஆனுக்கு நிகராக எதுவுமே வர முடியாது, எதுவுமே வர முடியாது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல 3 இடத்துல சவால் விடுறான். 3 இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சவால் விடுறான். முதலாவது சவால் தான் ஃபல்யது பிஹதீஸின் மிஸ்லி. நீங்க ஏழுமண்டா இத போல ஒரு குர்ஆனை கொண்டு வந்து காட்டுங்க. ஏழுமண்டா இத போல இன்னொரு குர்ஆனை கொண்டு வந்து காட்டுங்கள். முடியல. இரண்டாவது சவால் அம் யகூலூன இஃப்தரா. முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க இது வந்து அல்லாஹ்வுடைய வேதம் இல்ல, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா அவர் வாயால சொல்றார், அவர் இட்டு கட்டி சொல்றார். அல்லாஹ் சொன்னான் நபி அலைஹிஸ்ஸலாம் இட்டு கட்டினார் என்று நீங்க சொல்றீங்களா? குல் ஃபது பிஅஷ்ரி சுவரின் மிஸ்லிஹி முஃப்தரயாத். ஏழுமண்டா இந்த குர்ஆன்ல இருக்கிறத போல 10 சூறாவை கொண்டான். முழு குர்ஆனையும் கொண்டற இயலாது, 10 சூறாவை கொண்டான். அதுவும் யாராலையும் நடக்கல், யாராலையும் கொண்டற இயலல். அல்லாஹ்வுடைய 3வது சவால் ஃபது பிசூரத்தின் மிஸ்லி. ஏழுமென்றா ஒரு சூறாவையாவது இந்த குர்ஆன்ல இருக்கிற சூறாவை மாதிரி கொண்டான். யாராலையும் கொண்டற முடியல உலகத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வாழ்ந்த ஒரு பொய் நபி தான் முஸைலிமா. தான் நபி என்பதாக வாதிட்டவர். சரி, இவர் சவால் விடுறாரா? நான் கொண்டாரேன் குர்ஆன், நானும் எனக்கும் அல்லாஹ் வஹி இறக்குறான், எனக்கும் வஹி இறங்குது, எனக்கும் குர்ஆன் வருது, நானும் எனக்கிட்ட ஒரு குர்ஆன் இருக்குது, நான் ஓதி காட்டுறேன். அவர் கொண்டாரார் குர்ஆன் உண்டு. அல் ஃபீல், யானை. மல் ஃபீல், யானண்டா என்ன? வமா அதுராக மல் ஃபீல், யானண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
வலஹு தனபுன் வபீல், அதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான வால் இருக்குது. வலஹு குர்தூமுன் தவீல், நல்ல நீட்டமான ட்ரங்க் இருக்குது. இது குர்ஆனா இது? சரி, இன்னொரு வசனம், இன்னொரு குர்ஆன். யா திஃப்தா, யா திஃப்தா, கொழும்பு பாஷையில சொன்னா ஏ தபக்க. கேக்குறவங்களுக்கே சிரிப்பு வருதா இல்லையா? ஏ தபக்க நக்கி மா தனக்கீன், நீ கத்துற மாதிரி கத்து. லல்மா துகத்திரீன், உன்னால தண்ணிய கலங்கலாக்க இயலாது. வல ஷராப தம்னஈன், குடிக்கிறத தடுக்கவும் இயலாது. ரஸுகி ஃபில் மா, ஓண்ட தலை தண்ணீல இக்கி. வதனபுகி ஃபித்தீன், ஓண்ட வால் வந்து சேத்துல இருக்கு. கேட்டவங்க சிரிச்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு யமாமா யுத்தத்துல வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையால கேவலப்படுத்தி கொள்ள வச்சான். குர்ஆனை கொண்டு வந்த வர்ற நிலம் இது பழசு. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயம். 1996ஆம் ஆண்டு நாங்க பிறந்திருக்கிற நேரம். எங்கட உஸ்தாதுமார்கள் இந்தியால ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், பலஸ்தீனை சேர்ந்த ஒரு நசரானி, ஒரு கிறிஸ்தவர் என்ன செஞ்சார்? ஒரு குர்ஆன் ஒன்று எழுதினார். அந்த குர்ஆனுடைய பெயர் அல் குர்ஆனுல் ஜதீத், நியூ குர்ஆன். அந்த குர்ஆன்ல 77 சூரா, 77 சூரா. இப்ப நான் சொல்ல போய்தான் இது உங்களுக்கே தெரியுது போல். ஏனென்றா அவர் எழுதி அவருடைய பிரிண்ட் பண்றதுக்கு, அந்த குர்ஆன் உலகம் எல்லாம் பரத்துறதுக்கு அமெரிக்காவுடைய எத்தனையோ ஊடகங்கள் உதவி செஞ்சுச்சு. ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் இல்லாமலாக்கினான். அந்த குர்ஆனுடைய வசனங்களை பார்த்து மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சார். கியாமத் நாள் வரைக்கும் சகோதரர்களே, இந்த குர்ஆனுக்கு நிகரான ஒரு குர்ஆன் இந்த உலகத்தில் கொண்டு வர முடியாது. அதான் நல்லா சொல்றான், குல்லைனி ஜிதமஅத்தில் இன்சு வல் ஜின், உலகத்தில் உள்ள எல்லா ஜின்கள் எல்லா மனிதர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அலா ஐயது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போல இன்னொரு குர்ஆனை கொண்டு வரதுக்கு லா யஅதூன பிமிஸ்லி, ஒரு நாளும் இந்த குர்ஆனை போல இன்னொரு குர்ஆனையோ இன்னொரு சூறாவையோ இன்னொரு வசனத்தையோ இன்னொரு வார்த்தையை கூட கொண்டு வர முடியாது. இதான் எங்களுக்கு அல்லாஹ் தந்த அற்புதம். இதான் அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்துக்கு தந்த அற்புதம். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு குர்ஆனை தவிர மத்த எல்லாம் தெரியும். குர்ஆனை தவிர மத்த எல்லா கலையும் தெரியும், குர்ஆன் மட்டும் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, இந்த குர்ஆன்ல நான் எந்த குறையும் வைக்கல, எல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன் உங்களுக்கு நான். இந்த குர்ஆன்ல உங்களுக்கு தெரியும், ஃபிங்கர் பிரிண்ட் எதில இருந்து கண்டுபிடிச்சான்? யார் கண்டுபிடிச்சது? அல்லாஹ் சூரத்துல் கியாமால சொல்றான், பலா காதிரீன் அலா அன் நுஸவ்விய பனானா, எங்களுக்கு சக்தி இருக்கு. எப்படி தெரியுமா? நாங்க எவ்வளவு சக்தி உள்ளவர்கள் தெரியுமா? நீங்க மௌத்தா போகி உங்களை கபருக்குள்ள வச்சு மண்ணோடு மண்ணாகி போனதுக்கு பின்னாலேயும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட நாங்க எழுப்பாட்டுவோம். அல்லாஹ் சொன்னான் ஃபிங்கர் பிரிண்ட். அல்லாஹ் சும்மா சொல்லியிருக்கலாம், உங்களை எழுப்பாட்டுவோம், உங்களோட உடம்பு எழுப்பாட்டுவோம். அல்லாஹ் சொன்னான் அன்னுஸவ்விய பனானா, பனானாவை எழுப்பாட்டுவோம். இங்கிலீஷ் பனானா இல்ல, அரபு பனான். அரபுல பனான் என்றா ஃபிங்கர் பிரிண்ட். இப்ப இதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சான், உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுடைய ஃபிங்கர் பிரிண்டும் வித்தியாசம். 700 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றான். 700 கோடி மக்களுடைய கைரேகையும் வித்தியாசம். இதை வச்சுதான் இன்றைக்கு முழு உலகத்திலையும் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் இமிகிரேஷனுக்கு போனாலும் எங்க போனாலும் என்னத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது? ஃபிங்கர் பிரிண்ட். எதுல இருந்து கண்டுபிடிச்சான்? 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் உலகத்துக்கு இறக்கின குர்ஆன்ல இருந்து வந்த விஷயம். லேசானதல்ல குர்ஆன். இன்னைக்கு எங்களுக்கு தெரியாதது குர்ஆனை பற்றி மற்ற மக்களுக்கு தெரியும், அந்நியர்களுக்கு தெரியும். சகோதரர்களே, ஆகையால் இந்த குர்ஆன் இருக்குது, எல்லாமே நமக்கு நம்முடைய குர்ஆன்ல. வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப், அல்லாஹ் சொல்றான், இந்த கிதாபை, இந்த வேதத்தை நாம் இறக்கினோம். திபியானன் லிகுல்லி ஷை, முதலாவது எல்லா விளக்கமும் அதில் இருக்குது. படிச்சா வளம். இப்பதானே ஆரம்பிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் போக போக எல்லாம் வளம்.
எவ்வளவு நம்மட காலம் நேரம் வேஸ்டா இருக்குதுன்னு இவ்வளவு. இந்த குர்ஆனை படிக்காம நாங்க இவ்வளவு காலம் என்ன செஞ்சேன்னு யோசிப்பீங்க. அவ்வளவு விஷயம் இருக்குது இந்த குர்ஆன். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் வஹுதா, நேர்வழி இந்த குர்ஆன்ல தான் இருக்குது. மூணாவது அல்லாஹ் சொல்றான் வரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு வேணுமா இந்த குர்ஆன்ல இருக்குது பாருங்க. வபுஷ்ரா, அல்லாஹ்வுடைய நன்மாராயம் வேணுமா குர்ஆன்ல இருக்குது பாருங்க. அல்லாஹ் இந்த குர்ஆனை 3 மெத்தட்ல இறக்கினான். 3 மெத்தட். முதலாவது இந்த குர்ஆன் எங்க இருந்துச்சு? இந்த குர்ஆன் இருக்குது, முதலாவது எங்க இருந்துச்சு? அதுக்கு அல்லாஹ்வே பதில் சொல்றான் இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன். முழு குர்ஆனையும் அல்லாஹ் எங்க வச்சிருந்தான்டா 7வது வானத்துல லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஒரு போர்டு ஒன்று இருக்குது, ஒரு பலகை. அந்த பலகையில தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? முழு குர்ஆனையும் வச்சான். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? 7வது வானத்தில் இருந்த குர்ஆனை அப்படியே முதலாவது வானத்துக்கு ஷிஃப்ட் ஆக்கினான். அது எப்ப? லைலத்துல் கத்ர். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவுல 7வது வானத்தில் இருந்த குர்ஆனை அல்லாஹ் அப்படியே முதலாவது வானத்துக்கு இறக்கினான். வானலோகத்துல 2 பள்ளி வாசல் இருக்கு. உலகத்துல லட்சக்கணக்கான பள்ளி இருக்கிற மாதிரி வானலோகத்துல 2 பள்ளி வாசல் இருக்குது. 7வது வானத்தில் ஒரு பள்ளி இருக்குது, முதலாவது வானத்தில் ஒரு பள்ளி இருக்குது. 7வது வானத்தில் உள்ள பள்ளி புகாரியில வருது. அந்த பள்ளி வாசலுடைய பெயர் பைத்துல் மாமூர். பைத்துல் மாமூர் சரியா காபத்துல்லாவுக்கு நேராக 7வது வானத்தில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியை போய் பார்த்தாங்க. மேராஜுக்கு போன நேரம் அந்த பள்ளியை போய் பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபரானியில வருது, ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளி வாசல்ல 70,000 மலக்குமார்கள் உள்ளுக்கு போறாங்களாம். போற யாரும் திரும்பி வர்றது கிடையாது. அப்ப பள்ளியா உலகத்துல அப்படி ஒரு பள்ளி இருக்கா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய பள்ளி காபத்துல்லாஹ். ஒரே நேரத்துல 2 மில்லியன்ஸ் 20 லட்சம் பேர் நின்று தொழலாம். அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தே 1400 வருஷம் ஆயிருச்சு. உலகம் அழியும் வரைக்கும் என்ன செய்வாங்க? மலக்குமார் போய்கொண்டே இருப்பாங்க. அப்ப கல்குலேட்டரால கணக்கு பார்க்கல. அவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி தான் 7வது வானத்துல உள்ள பள்ளி. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த பள்ளி வாசல் மேல சத்தியம் பண்றான். வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர். இரண்டாவது தான் முதலாம் வானத்தில் இருக்கக்கூடிய பள்ளி. முதலாம் வானத்தில் இருக்கிற பள்ளி அது என்ன பள்ளி? அந்த பள்ளி வாசலுடைய பெயர் பைத்துல் இஸ்ஸா. நசாயி, ஹாக்கிம், பைஹகி ஆகிய கிரந்தங்கள்ல வருது. 7வது வானத்தில் இருந்த குர்ஆன் அப்படியே அல்லாஹ் என்ன செஞ்சானாம்? பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய முதலாவது வானத்தில் இருக்கிற பள்ளி வாசலுக்கு அப்படியே இறக்கி வச்சான். இது 2ஆம் கட்டமா அல்லாஹ் இறக்கினது. 3வது கட்டம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக 23 வருட காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த குர்ஆன் அப்படியே இறக்கின. இப்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை சுமந்து வந்ததால மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக மாறினார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஏற்றுக்கொண்டதால் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக மாறினார்கள். ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கப்பட்டதால் மாதங்களிலெல்லாம் சிறந்த மாதமாக ரமலான் மாதம் மாறியது. இதே குர்ஆனை நாங்க சுமந்தா உலகத்திலே சிறந்த மக்களாக நாங்க மாறும். எல்லாரும் சொல்லிட்டான், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். இந்த உலகத்திலே சிறந்தவர்கள், இந்த கொழும்புல சிறந்தவர்கள், இந்த மினன் மகல்லால சிறந்தவர்கள் யார்? யாரும் அல்ல, குர்ஆனை படிச்சு கொடுக்கிறாங்க. மார்வமா சிறந்த மக்களாக. கண்ணியமான சகோதரர்களே, அப்படியே உலகத்துல வந்த முதலாவது ஹாஃபில், மனிதர்கள்ல
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்கள் ஹாஃபில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹாஃபிஸ்மார லேசா நினைச்சிடாதீங்க. முதலாவது ஹாஃபில் மலக்குமார்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது ஹாஃபில் உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே குர்ஆன் வந்துச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த குர்ஆன் முழுமையாக ஒன்று சேர்க்கப்படல. முழுமையாக ஒன்று சேர்க்கப்படல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்கும். வஹியை எழுதுறதுக்கு 60 சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சிருந்தாங்க. அதுல 11 பேர் முக்கியமான சஹாபாக்கள். ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், உஸ்மான், அலி, உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித், முஆவியா, ஸைத் இப்னு அபி சுஃபியான், அல்-முகீரா இப்னு ஷுபா, அஸ்-ஸுபைர் இப்னு அல்-அவ்வாம், காலித் இப்னு அல்-வலீத் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த 11 பேரும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்ஆன் இறங்க இறங்க அப்படியே வஹி எழுதினாங்க. தோள்கள் எழுதினாங்க, மரமட்டையில் எழுதினாங்க, ஒட்டகத்துடைய எலும்பில் எழுதினாங்க. தாள் பேப்பர்லாம் இருக்கல அந்த காலத்துல. இப்படிதான் குர்ஆன் எழுதினாங்க. ஹாஃபிஸ்மார் என்ன செஞ்சாங்க? அந்த குர்ஆன் அப்படியே பாடமாக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஓத சஹாபாக்கள் அப்படியே பாடமாக்கினாங்க. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்க. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதவி ஏற்றார். மஸ்ஜித் நபவிக்கு போனீங்க என்று சொன்னா முயின் பிக்ன்ற ஒரு பெரிய ஹோட்டல் உண்டு, 4 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல நீங்க பாருங்க, சகீஃபா பனி சாயிதாண்டு போர்டு ஒன்று ஹோட்டலுக்கு முன்பக்கம். அந்த இடம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக பதவியேற்ற இடம். இன்றைக்கு அப்படியே வச்சுக்கிறான் கவர் பண்ணி. முதலாவது யார் தெரியுமா பையத் செஞ்சு? ஹஜ்ரத் அபூபக்கருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கையை பிடிச்சி பையத் செஞ்சார். அத பின்னால் எல்லா சஹாபாக்களும் பையத் செஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில தான் நான் சொன்னேன், தபக்க குர்ஆன் ஒன்று இறக்கினார். முசைலிமா தவளையை பத்தி, யானையை பத்தி. அது குர்ஆனா ஜூலஜியா அல்லது குர்ஆனா என்சைக்ளோபீடியாவாண்டே சந்தேகம். அப்படி ஒரு ஜோக்கான ஒரு குர்ஆன் இறக்கினவர். அவரோட யுத்தம் முசைலிமா, பயங்கரமான யுத்தம். யமாமால, யமாமாண்டா ரியாதுக்கு பக்கத்துல யுத்தம் உண்டா, பயங்கரமான யுத்தம். அந்த யுத்தத்துல 1200 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதுல 70 காரிமார் மௌத்தா போனாங்க. 70 காரி, 70 ஹாஃபில்கள் மௌத்தாயினா. இப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, அல்லாஹ் தஆலா அவருக்கு சில சில நுணுக்கங்களை கொடுப்பார். அவர் நினைப்பார் குர்ஆனாக இறங்கும், அவர் சொல்லுவார் அது சரியாக இருக்கும். அதை வைத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமிதியில வருது, எனக்கு பின்னால நபியாக வருவதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நபியா வருவார். அவ்வளவு பெரிய அறிவு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னார், இதெல்லாம் நீண்ட வரலாறு, நான் சுருக்கமா சொல்றேன். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஸ்டார்ட் பண்ணணும் வேண்டி கூப்பிட்டு சொன்னார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க உடனே குர்ஆனை ஒன்று சேர்க்கோம். ஏன் ஹாஃபிஸ்மார் எல்லாம் மௌத்தா போறாங்க, ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையை நாங்க இப்படி செய்யற? இல்ல இல்ல, இதான் பிரச்சனை, கட்டாயம் ஒன்று சேர்க்கவே வேணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சரியான முடிவுதான், ஒன்று சேர்ப்போம். யாரை பிடிக்கிறது? பெரிய காரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வாழ்ந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்க, நீங்க தான் முழு குர்ஆனையும் எழுதும், நீங்க தான் முழு குர்ஆனையும் எழுதும். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ஒரு மலையை தூக்கி இன்னொரு இடத்துல வைக்க சொல்லி இருந்தாலும் லேசா இருந்திருக்கும். இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு நாங்க லேசா பள்ளி வாசல்ல தூசி வர்றதுக்கு வச்சிருக்கிறோம், ஊடுகள்ல திறந்து பாக்குறீங்க இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த குர்ஆன் எங்கள்ட்ட தாரத்துக்கு. இன்னைக்கு முதுகுக்கு பின்னால குர்ஆன் ஓதுறே முடிஞ்சு. இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், பேஸ்புக், அந்த இந்த பலா எல்லாம் வந்துச்சோ, அன்றைய நாள்ல இருந்து மகரிபுக்கு பின்னால குர்ஆன் சத்தமே இல்லை. கை சேதம் சகோதரர்களே, குர்ஆனை கையில எடுங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவார். குர்ஆனை கையுற்றாதீங்க. உங்களுக்கு 4-5 பிள்ளையா, ஒரு பிள்ளையாவது ஹாஃபிஸாக ஆலிமாக மாத்துங்க, குர்ஆனை சுமந்த மக்களாக மாத்துங்க. உங்களோட புள்ள 4 பேர் ஹாஃபிஸாக இருந்தா, நீங்க ஜனாசாவாக மாறினா உங்களை 4 குர்ஆன் சுமந்து கொண்டு போகும். லேசா நினைக்காதீங்க. உங்களால ஒரு மதரசா உருவாயிட்டா, மதரசா பிள்ளைகள் ஒரு 10 பேர் உங்களை குளிப்பாட்டுறாங்களா, 10 குர்ஆன் உங்களை குளிப்பாட்டு.
10 குர்ஆனோட கபர்ல இறங்குது. லேஸ் இல்ல. உலகத்துல இதுக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கஷ்டப்பட்டு குர்ஆனை ஒன்று சேர்த்து அப்படியே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் வரைக்கும் அந்த குர்ஆன் அவர கையில இருந்துச்சு. அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வச்சிருந்தாங்க குர்ஆன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிமார்ல 2 பேர் ஹாஃபிலா, 3 பேர். ஒன்று ஹஜரத் ஹஃப்ஸா, இரண்டாவது ஹஜரத் ஆயிஷா, மூணாவது ஹஜரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுன்னா அஜ்மஈன். 3 மனைவிமார் ஹாஃபிலாக்கள். பெரிய பாக்கியம். மனைவி ஹாஃபிலா இருந்தா உங்களுக்கு ஹாஃபிஸா ஆகலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்கிற அதை பார்க்கறல கல்யாணம் முடிக்க போகுது. அழகு, அந்தஸ்து, பதவி, பட்டம் எல்லாம் பார்க்கிற. குர்ஆன் ஓத தெரியுமா? குர்ஆன் பாடமா? அதை பாருங்க முதலாவது. சகோதரர்களே, இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மவுத், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மவுத். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு புகாரில வருது. அவர் என்ன செஞ்சார்? இர்மீனியா என்ற ஒரு நாடு இருந்துச்சு. இங்கிலீஷ்ல ஆர்மீனியான்னு சொல்லுவான். இர்மீனியா என்ற ஒரு நாடு. அந்த நாடு ஆசர்பைஜானுக்கு பக்கத்துல ஈரானுடைய பகுதிகளில். அந்த நாட்டுக்கு படையெடுத்து போனாங்க. யாரு? அந்த நாட்டை கைப்பற்றுறதுக்காக வேண்டி ஹஜரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அங்க போய் பார்த்தா மக்கள் என்ன செய்யறாங்க? குர்ஆன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஓதுறாங்க. வித்தியாசமா ஓதுறாங்க. உடனே ஓடி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அமீரல் முஃமினீன், ஜனாதிபதி அவர்களே, கலீஃபாவே, அத்ரிக் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க. قبل ان يختلفوا في الكتاب اختلاف اليهود والنصارى, யூதர்கள் நசாராக்கள் இஞ்சில்ல தௌராத்துல கருத்து வேற்றுமை பட்டு பிரிஞ்சத போல குர்ஆன்ல எங்கட சமுதாயம் பிரிவதற்கு முன்னால இந்த உம்மத்தை எப்படியாவது காப்பாத்துங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சார்? ஹஃப்ஸா நாயகிட்ட இருந்த குர்ஆனை வாங்கினார். வாங்கி 3 சஹாபாக்களை கூப்பிட்டார். ஸைத் இப்னு சாபித், சயீத் இப்னுல் ஆஸ், அப்துர்ரஹ்மான் இப்னுல் ஹாரிஸ். இந்த 3 சஹாபாக்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த குர்ஆனை நீங்க 6 பிரிண்ட் எடுங்க. எத்தனை பிரிண்ட்? 6 பிரிண்ட். இப்ப போல போட்டோ காப்பி, கம்ப்யூட்டர் பிரிண்ட் எல்லாம் இல்ல. 6 கையால் எழுதும். 6 பிரிண்ட் எடுங்க, 6 பிரதி எடுங்க. 6 பிரதி எடுத்து அதிகமான உலமாக்கள் கருத்தின் படிக்கு ஒரு பிரிண்ட கூஃபாக்கு அனுப்பினா. கூஃபாண்டா அதாவது பக்தாத், ஈராக்குடைய சிட்டி. பக்தாத்ல இருந்து 170 கிலோமீட்டர் போகும். கூஃபா ஈராக்குடைய சிட்டி. இரண்டாவது டமஸ்கஸ். டமஸ்கஸ் எங்க இருக்கு? சிரியாவுடைய கேபிட்டல். மூணாவது பசரா. பசராவும் ஈராக்குடைய முக்கியமான ஒரு சிட்டி. 4வது மக்கா. 5வது பஹ்ரைன். 6வது பிரிண்ட தனக்கிட்ட வச்சு கொண்டான். இதனாலதான் இதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா நாட்டிலையும் உள்ள 6 குர்ஆனும் அனுப்பப்பட்டவங்கள்ட்ட உடனே ஆர்டர் போட்டாங்க, இந்த குர்ஆனை எல்லாரும் பிரிண்ட் எடுங்க. பிரிண்ட் எடுத்து முழு உலகத்திலையும் முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்க எல்லாம் அனுப்பி வைங்க. மத்த எல்லா குர்ஆனையும் பத்த வைங்க. மத்த எல்லா பிழையாக எழுதப்பட்ட குர்ஆனும் பத்த வைக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குர்ஆன் மட்டும் முழு உலகத்திலையும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பெயர் ஜாமிஉல் குர்ஆன். குர்ஆனை ஒன்று சேர்த்தவர். குர்ஆனை ஒன்று சேர்த்தவர். சகோதரர்களே, ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குர்ஆன்ல நுக்தா இருக்கவும் இல்ல, ஹரக்கத் இருக்கவும் இல்ல. அப்படிண்டா ஜபரு, ஜேரு, பேஷி இதெல்லாம் ஒன்றுமில்லை. அதே போல பா, தா, சா இதெல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்கும், நுக்தா இல்ல. முதலாக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில குர்ஆனுக்கு ஹரக்கத் வைத்தவர் யார் என்று சொன்னா அபுல் அஸ்வத் அத்-துவலி என்ற தாபிஈன். அதுக்கு பின்னால கலீல் அஹ்மத் அல் ஃபராகிதி என்பவர் குர்ஆன் வசனங்களுக்கு, அரபி எழுத்துகளுக்கு நுக்தா வச்சார். அதுக்கு பின்னால ஹஜ்ஜாஜ் இப்னுல் யூசுப் குர்ஆனுக்கு ஹரக்கத்தும் வச்சார். 30 ஜுஸ்ஸாக குர்ஆனை பிரிச்சார்.
அப்படியே வந்து சேர்ந்த குர்ஆன் தான் இப்ப நம்மட கையில் இருக்கிற குர்ஆன். அந்த குர்ஆன்ல கிட்டத்தட்ட 114 சூறாக்கள் இருக்குது, 6666 வசனங்கள் இருக்குது, 1000 ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய கட்டளை, 1000 ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய விலக்கல்கள், 1000 ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள், 1000 ஆயத்துகள் சம்பவங்கள், 1000 ஆயத்துகள் படிப்பினைகள் உதாரணங்கள், 500 ஆயத்துகள் ஹராம் ஹலால் சம்பந்தமானது, 100 வசனங்கள் துஆ சம்பந்தமானது, 66 வசனங்கள் நாசிக் மன்சூக். நாசிக் மன்சூக்ண்டா உதாரணமா இது எங்கட ஊரு, நாங்க நினைச்சா வெள்ளை பெயிண்ட் அடிப்போம், நினைச்சா பச்சை பெயிண்ட் அடிப்போம். அதே போல குர்ஆன் அல்லாஹ் ஒரு சட்டத்தை இறக்குவான், அவன் விரும்பினா அந்த சட்டத்தை இல்லாமலாக்குவான். சட்டம் மாற்றப்பட்ட சட்டத்துக்கு சொல்றது மன்சூக், மாத்திய சட்டத்துக்கு சொல்றது நாசிக். இப்படி 6666 வசனங்களை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுங்க பாப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم مالك يوم الدين. சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு பிழை வந்தாலும் தொழுகை கபூல் செய்யப்படாது. சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு பிழை வந்தாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு சத்தம் விட்டாலும் அர்த்தம் பிழையாயிரும். உதாரணமா இய்யாக நஅபுது, ஒருத்தர் ஈயாக்க நாபுதுண்ட அர்த்தம் உன்னையே வணங்குகிறேன் யா அல்லாஹ், அத ஈயாக்க நாபுதுண்டு ஓதினார். ஈயாக்க நாபுதுண்ட சூரியனை வணங்குறேன் அர்த்தம். ஷிர்காயிரும், மகனுக்கு குஃப்ராயிரும். ஆகையால சூரத்துல் ஃபாத்திஹா இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில திருத்தி ஓதுங்க. முழு குர்ஆனையும் சரியாக ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முயற்சி செய்யுங்க. சரியாக ஓதணும், இன்ஷா அல்லாஹ் படிக்கணும், அமல் செய்யும். அஊது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சபிக்கப்பட்டு வீசப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது நாங்க எப்படி ஆரம்பிக்கணும், என்ன சொல்லணும்? அஊது பில்லாஹ் சொல்லணும். ஏன் அல்லாஹ் சொல்றான் فَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ, நீங்க குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா فَاسْتَعِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி குர்ஆன் ஓத ஆரம்பிங்க. கைர், ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னா அதுல 3 விஷயங்கள் அடங்குது. முதலாவது இஅ்திராஃபுல் அப்தி பிதுஃபிஹி, அவர் சொல்றார் நான் பலகீனமான ஒருவன். ஏன் பலகீனமானவர் தான் என்ன செய்வார்? இன்னொருவர்கிட்ட உதவி கேட்பார். எந்த மனிதரா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், ஆலிமா இருக்கலாம், ஹாஃபிஸா இருக்கலாம், முஃப்தியா இருக்கலாம். எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால யார்? பலகீனமானவங்க. குர்ஆன் ஆரம்பமே எங்கட பெருமையை உடைக்கிறது. பெருமரிக்கப்படாத கல்வி, நாங்க பலகீனமானாக்கு, எந்த சக்தியும் எங்கள்கிட்ட இல்லை, யா அல்லாஹ் பலகீனமானவன் நான். முதலாவது. இரண்டாவது இஅ்திராஃபுல் அப்தி பிஅஸமத்தி ரப்பிஹி, அல்லாஹ் பலசாலி. பலகீனமான நாங்க யார்கிட்ட பாதுகாப்பு தர்றோம்? அல்லாஹ் கிட்ட. ஆக யார் பலசாலி? அல்லாஹ் மட்டும் தான் பலசாலி. மூணாவது விஷயம், யாருக்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறோம்? ஷைத்தான். அப்ப ஷைத்தான் யாருங்கிட்ட? கூட்டாளியா? எதிரி. அல்லாஹ் சொல்றான் இன்ன ஷைத்தான லகும் அதுன் ஃபத்தகிதுஹு அதுவா, ஷைத்தான் உங்களுடைய விரோதி, அந்த விரோதியை நீங்கள் நண்பனாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். ஷைத்தான் அர்த்தம் என்ன தெரியுமா? ஷப்பன. ஷப்பன என்றால் அர்த்தம்
எந்த நலவும் இல்லாதவன், எந்த நலவுமே இல்லாதவனுக்கு பேர் தான் என்ன? ஷைத்தான். ஆகையால் அவன் இருந்து நாங்க முதலாவது என்ன செய்யறோம்? பாதுகாப்பு தேடுறோம். உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து தான், எல்லா மதுஹபுடைய உலமாக்களுடைய அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தை குர்ஆனுடைய ஒரு வசனமா இல்லையா? வசனம் இல்லை, குர்ஆன்ல வசனம் இல்லை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அது ஓதுறது என்ன? அப்ப சுன்னத்து. திருமிதியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு எழும்பி நின்று தக்பீர கட்டினா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுவாங்களாம். வஜ்ஜஹல் ஓதுவாங்க, இரண்டாவது பிஸ்மி சொல்றல. அப்ப ஒவ்வொரு ரக்காத்துடைய ஆரம்பத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால், பிஸ்மி சொல்வதற்கு முன்னால் என்ன ஓதணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பேணி வருவோமா இன்ஷா அல்லாஹ்? சுன்னத்து ஓதினா நன்மை கிடைக்கும். இமாமத் செய்யறவங்களா இருக்கலாம், இமாமத் செய்யாதவங்களா இருக்கலாம். தக்பீர கட்டி வஜ்ஜஹத் ஓதி உடனே பிஸ்மில்லா சொல்றல, முதலாவது என்ன சொல்லணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன். ரஹ்மான் என்றா அளவற்ற அருளாளன், ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையோன். மோஸ்ட் கிரேசியஸ், மோஸ்ட் மர்சிஃபுல். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் ஆகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்னு ஹிப்பான்ல வருது, குல்லு அம்ரின் தி பாலின், எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் லா யுப்தஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படாத எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் ஃபஹுவ அப்தர், அது பரக்கத் இல்லாததுண்டா. அப்ப தொழுகையில மட்டும் இல்ல, ஃபாத்திஹால மட்டும் இல்ல, என்ன நல்ல காரியம் செய்யறதாலும் என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லித்தான் ஆரம்பிக்கும். வுது செய்யறதாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லித்தான் வுது செய்ய ஆரம்பிக்கும். அடுத்ததுதான் நாங்க இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்க போறோம். குர்ஆன்ல முதலாவதாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய சூரா, ஆனா இறங்கினது மூணாவதா. முதலாவது இறங்கின சூரா சூரத்துல் அலக், இரண்டாவது இறங்கின சூரா சூரத்துல் முத்தஸ்ஸிர், மூணாவது இறங்கின சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. மக்காவுல இறங்கப்பட்ட சூரா. குர்ஆன்ல ரெண்டு விதமான சூறாக்கள் இருக்கு, ஒன்று மக்கியா, அடுத்தது மதனியா. மக்கியாண்டா மக்கால இறங்கினது மட்டுமல்ல, மக்கியா ஹிஜ்ரத்துக்கு முன்னால எங்க இறங்கினாலும் அந்த சூறாக்கு என்ன பேர்? மக்கியா. மதனியாண்டா மதீனால இறங்கினது மட்டும் இல்ல, ஹிஜ்ரத்துக்கு பின்னால எங்க இறங்கினாலும் அதுக்கு பேர் என்ன? மதனியா. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா மக்கியா, ஹிஜ்ரத்துக்கு முன்னால இறங்கின சூரா, மக்கா சூரா. எவ்வளவு முக்கியமான சூரா என்று சொன்னா, ஒரு முஸ்லிமானவர் பருவ வயதை அடைந்தவர், புத்தி சுவாதீனம் உள்ள ஆண், ஜுமாவுடைய நாள், பிரயாணம் இல்லாத நாள், அதே போல பெண்கள் பீரியட்டுடைய காலம், அடுத்தது நிஃபாஸ் பிரசவத்துடைய காலம், இது அல்லாத எல்லா நாட்கள்லையும் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 17 முறை ஓதுவதை அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கி இருக்கிறார். ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு 17 தரம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவே வேணும். ஃபர்லான தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்து, சுன்னத்தான தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்து, நஃபிலான தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்து, ஜனாஸா தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்லாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமிதியில வருது, மா அன்ஸலல்லாஹு ஃபித் தௌராத், தௌராத்திலேயோ வலா ஃபில் இன்ஜீல், இன்ஜீல்லையோ மிஸ்ல உம்மில் குர்ஆன், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை போல ஒரு சூராவை அல்லாஹ் இறக்கல. ஆக முக்கியமான சூரா. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் 12 பெயர்கள் தஃப்சீர்கள் எழுதி இருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாக்கு எத்தனை பெயராம்? 12 பெயர். முதலாவது பெயர் அஸ்ஸலா, தொழுகை. சூரத்துல் ஃபாத்திஹாவோட பேர் என்ன? தொழுகை. இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ பண்ணி தாராங்க. என்னத்துக்குண்டா நீங்க கேட்டு இன்ஷா அல்லாஹ் இது என்ன செய்யணும்? எல்லா விளக்கங்களையும் எழுதணும் இன்ஷா அல்லாஹ்.
எழுதி உங்களோட வாழ்க்கையில அமல் செய்யறது எங்கால கேட்டா அங்கால போயிடும், எல்லாம் மறந்து போய்த்திரும். துனியால 1000 சோழி 7 மணி அடுத்த கிளாஸுக்கு வரப்போல குர்ஆனோட வாங்க. அப்போ ஓத ஓத ஒவ்வொரு ஆயத்தா உங்களுக்கு அர்த்தம் விளங்கும். 7 மாணவங்க நோட் புக்கை கொண்டாந்து எழுதி வச்சுக்கோங்க, தேவையான நோட்ஸ் எழுதுங்க. அதே போல ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த கிளாஸ்ல உள்ள அவ்வளவு பேரையும் மீட் பண்ணி அவங்களுக்குரிய தேவையான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் போடுவோம். கிளாஸ் அடுத்த கிளாஸ் எப்ப நடக்கும், இதுல உள்ள அந்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்படும், அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் செய்வாங்க. எல்லாரும் நம்பரை கொடுத்துட்டு போங்க, இன்ஷா அல்லாஹ் பயான் முடிய போகல சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது பெயர் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அஸ்ஸலா, தொழுகை. ஏன் புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். யார் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதலையோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டாவது பெயர் சூரத்துல் ஹம்த், அல்ஹம்துலில்லாஹ் சூரா. ஏன் அதுல ஆரம்பமே அல்ஹம்துலில்லாஹ். மூணாவது பெயர் ஃபாத்திஹத்துல் கிதாப், வேதத்துடைய ஆரம்பம். நாலாவது பெயர் உம்முல் கிதாப், கிதாபுடைய வேதத்துடைய தாய். அஞ்சாவது பெயர் உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய். ஆறாவது பெயர் அல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படும் சூரா. ஏழாவது பெயர் அல் குர்ஆனுல் அதீம், மகத்தான குர்ஆன். எட்டாவது பெயர் அஷ்ஷிஃபா, நோய் நிவாரணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திஹத்துல் கிதாபி ஷிஃபாஉன் மின் குல்லி சம்மின். தாரிமில வருது, சஹீஹான ஹதீஸ். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினா எல்லா விஷமும் இல்லாம போய்த்திரும், விஷத்துக்கே மருந்து சூரத்துல் ஃபாத்திஹா. அதே போல அஜ்வா, விஷத்துக்கு மருந்து. 7 அஜ்வா சாப்பிட்டா சொர்க்கத்து பழம், எந்த விஷமும் தீண்டார். அதான் 7வது பெயரே அதுக்கு என்ன. 8வது பெயர் ஷிஃபா, எல்லா நோய்க்கும் மருந்து. 9வது பெயர் ருக்கியா, ருக்கியாண்டா மந்திரம். எந்த நோயாக இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா அந்த நோய் குணமாகும். 10வது பெயர் அசாஸ், அசாஸ் என்றா பவுண்டேஷன். குர்ஆனுடைய அடிப்படையே என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா. 11வது பெயர் அல் வாஃபியா, பரிபூர்ணமானது. ஏன் பரிபூர்ணமானது? சூரத்துல் ஃபாத்திஹால பாதிய ஓதினா தொழுகை சேருமா? பரிபூர்ணமாக ஓதினா தான் தொழுகை சேரும். அதனாலதான் அதுக்கு பெயர் வாஃபியா, பரிபூர்ணமான சூரா. 12வது பெயர் தான் அல் காஃபியா, போதுமான சூரா. அப்படின்னா வேற எந்த வசனத்தை நீங்க தொழுகையில ஓதினாலும் சரி வராது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதல்லாட்டி. ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினா வேற எதை ஓதாட்டியும் பரவாயில்ல. அதனால அதுக்கு பேர் என்ன? காஃபியா, பூர்த்தியான போதுமான சூரா. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு அற்புதமான சூறாவாக ஆக்கி வைத்திருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் 1 வருஷம் தஃப்சீர் செய்யலாம், 2 வருஷம் தஃப்சீர் செய்யலாம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம். சும்மா கதவுண்டு விடுறாரு போல நினைக்காதீங்க. ஏன்று சொல்றேன் கேளுங்க. 6ஆம் நூற்றாண்டுல ஈரான்ல வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு இமாம் தான் ஹஸரத் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில வந்தவர். எவ்வளவு பெரிய அல்லாமான்னு சொன்னா 150 கிதாபுகளுக்கு மேல எழுதினார். எத்தனை கிதாப்? 150 கிதாபுகளுக்கு மேல. அதுல 100 கிதாபுகள் வொல்யூம் கணக்கில் எழுதப்பட்ட கிதாப், பாகம் பாகமாக எழுதப்பட்ட கிதாப். அல்லாஹ் எந்த அளவுக்கு அறிவாற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தான்னு சொன்னா, எவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தான்னு சொன்னா, இமாம் ராஸி வாழ்ந்த காலம் எப்படியான காலம் என்றா ஒரு பயங்கரமான காலம். உலக ரீதியாகவும் பிரச்சனை, மார்க்க ரீதியாகவும் பிரச்சனை. உலக ரீதியா என்ன பிரச்சனை? அந்த காலத்துல சிலுவை யுத்தம், பிரான்ஸ் பகுதிகளில் இருந்து சிலுவை யுத்தம் நடந்தது சிரியாவுல. அதே போல மங்கோலியா பகுதியிலிருந்து தாத்தாரியர்கள், தத்தார், ஜெங்கிஸ்கானுடைய படையெடுப்பு. உலகத்துல முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, மார்க்கத்திலையும் பிரச்சனை. கர்ராமியா, கத்ரியா, ஜபரியா, முஅத்தஸிலா, இது போன்ற வழிகட்ட கூட்டங்கள் உருவாகுது. எவ்வளவு பெரிய திறமை அல்லாஹ் கொடுத்தாண்டா, அல்லாஹ் ஒருவன்ங்கிறதுக்கு, அல்லாஹு தஆலா மட்டும்தான் இறைவன்ங்கிறதுக்கு அகாம அலா வுஜூதுல்லாஹி அலா வுஜூதில்லாஹி அல்ஃப தலாயில அக்லியா,
அல்லாஹ் ஒருவன்ங்கிறதுக்கு 1000 ஆதாரங்கள் காட்டியவர். அல்லாஹ் மட்டும்தான் தெய்வம்ங்கிறதுக்கு 1000 ஆதாரங்கள் காட்டியவர். அவருடைய ஆக பிரபலமான கிதாபு தான் தஃப்சீருல் கபீர். தஃப்சீருல் கபீர் 12 பாகங்கள் எழுதப்பட்ட கிதாப். 12 பாகங்கள். அதுல ஒரு பாகம், ஒரு ஒளிவும் கிட்டத்தட்ட 350 பக்கம் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் இன்டர்பிரிட்டேஷன். 350 பக்கத்துல விரிவுரை எழுதினார். ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை நடத்தினாலும் ஒரு வருஷம் வேணும் நடத்துறது. ஒரு கிழமையில் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் 6-7 வருஷம் வேணும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதலாவது வசனம் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இரண்டாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை முடிச்சு கொள்வோம். டைம் 9:30 தாண்டி போகுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுமையாக முடிப்போம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். ரப்பில் ஆலமீன், அந்த அல்லாஹ் எப்படியானவன்? அகிலத்தார்களுக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறான். அல்ஹம்த், குர்ஆனுடைய ஆரம்பமே அல்லாஹ்வை புகழ்ந்து தான் என்ன செய்யுது? ஆரம்பிக்கப்படுது. உலகத்துல புகழுக்கு தகுதியானவன், புகழ் விரும்பி புகழப்படுவதற்கு முழு உரிமையும் உள்ளவன் அல்லாஹு தஆலா மட்டும்தான். உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை தான் என்ன? அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு முதலாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருது. அந்த ரிவாயத்துக்கு திர்மிதி, பைஹகி, இப்னு ஹிப்பான் போன்ற கிதாபுகள்ல ஷவாஹிதுகள் வருது. நாட்கள்ல எல்லாம் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். அந்த ஜும்ஆவுடைய நாள்ல தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால படைச்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்புல ரூஹ ஊதினான். ஊதின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்புல அப்படியே ரூஹு போய் ஓட ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹு தஆலா இரண்டாவது தரம் ஊதினாராம். ஃபஸ்தவா ஜாலிசன், அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழும்பி உட்கார்ந்து ஃபஅஃபஸ, தும்மினாராம். தும்மின உடனே அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசக்கூடிய ஆற்றலை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது பேசிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத கேட்ட மலக்குமார்கள் சொன்னாங்களாம், ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. இப்ப விளங்குதா? நாங்க தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன். தும்மல் அல்லாஹ்வுக்காக விருப்பமானதேன். தும்மினத்தோட ஒரு மனிதன் அல்லாஹ்வை புகழ்வது இன்றைக்கு நேத்து உருவாகினதல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல படைக்கப்பட்டு முதலாவது அவருடைய வாய் திறந்து பேசின வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். லேசான வார்த்தை இல்ல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினவர், தரையில பார்த்து சொன்னான், மடையர் மடையர் தரையில கப்பல் கட்டுறார். யாரும் மடையன்னு அல்லாஹ் காட்டினான் பின்னால. மடையர் மூளை இல்லாதவர் கரையில கப்பல் கற்றார், தண்ணி இல்லாத இடத்துல கப்பல் கற்றார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு துஆவால முழு உலகத்தையும் அழிக்கிறதுக்கு முடிவு செஞ்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட 80 லட்சம் பேர், ஆடு மாடு அதே போல எல்லா மிருகங்களையும் ஒவ்வொரு ஜோடி கப்பல்ல ஏத்தியாச்சு. அல்லாஹ் தஆலா சொன்னான், வானம் நீங்க மழையை பெய்யுங்க, பூமி தண்ணியை வெளியே கொட்டுங்க. நீண்ட வரலாறு. இப்ப மூசா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஏறினத்தோட மழை பெஞ்சு அப்படியே தண்ணி வர ஆரம்பிக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் அடிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபைதஸ்தவைத அன்த வமன் மஅக அலல் ஃபுல்க், கப்பலில் நீங்கள் ஏறி உட்கார்ந்து விட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய முதலாவது வார்த்தை ஃபகுலில் ஹம்துலில்லாஹ். வெள்ளப்பிரளயத்தில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக வயசு போய் புள்ளப்பாக்கியம் கிடைச்சவர். எத்தனை வயசு? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க 86 வயசு. அதிகமான முஃபஸ்ஸிரீன்களோட கருத்து 86 வயசுல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாவது புள்ள யார்?
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சது, புள்ள பாக்கியம் கிடைச்சதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக். அதே போலதான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல சின்ன வயசுல முதலாக ஆட்சியும் நபித்துவமும் கொடுக்கப்பட்டவர். அல்லாமா இப்னு இஸ்ஹாக் சொல்றாங்க 14 வயசாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக ஆகும்போது 14 வயசு. அவருக்கு பிறந்த மகன் தான் யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மார்க்க அறிவை நாங்கள் படித்து கொடுத்தோம். கொடுத்ததோட அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வகால அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொன்னாங்களாம்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபضلنا على كثير من عباده المؤمنين. அல்லாஹ் தஆலா எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், வகுலில் ஹம்துலில்லாஹ். நபியே, எல்லா நபிமாரும் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் என்ன சொல்லுங்க? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. சொல்லுவோமா நாங்களும்? அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனதோட ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் வகாலுல் ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். சொர்க்கவாசிகள் கடைசியாக சொல்ற வார்த்தையும் தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில சொர்க்கவாசி நரகவாசி என்று பிரிச்சதுக்கு பின்னால மஹ்ஷர் மைதானத்தில சொல்லப்படக்கூடிய வார்த்தை வகுதிய பைனஹும் பில் ஹக் வகீல அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளணும் உங்களுக்கு விருப்பமா? அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளணும் உங்களுக்கு விருப்பமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்தி அய்யகுல் அக்லத ஃபயஹ்மதஹு அலைஹா. முஸ்லிம்ல வருது, யார் ஒரு கவலம் சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார், யார் ஒரு மொடர் தண்ணிய குடிச்சிட்டு பானத்தை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாரோ அல்லாஹ் அவரை நிச்சயமாக பொருந்திக் கொள்வார். அல்ஹம்துலில்லாஹ்வுடைய பவர் லேசான வார்த்தை அல்ல, லேசான வார்த்தை அல்ல. உங்களோட மீசான் தராசு நன்மையால் அப்படியே பாரமாகணும் என்ற ஆசையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்ல வருது, வல்ஹம்துலில்லாஹ் தம்லவுல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொல்ல மீசான் தராசு நன்மையால நிரம்புமா. கடிவாளமிடப்பட்ட 100 குதிரைய அல்லாஹ்ட பாதையில கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? அந்த நன்மை வேணும்னா உங்களுக்கு 10 நிமிஷம் போதும். கடிவாளமிடப்பட்ட 100 குதிரை. எங்க சபையில யாருக்காவது வாங்கலுமா 100 குதிரை? இந்த காலத்துல ஃபெராரி வாங்குற மாதிரி 100 குதிரை. முதல்ல இருக்கா ஸ்ரீலங்கால 100 குதிரை இருக்கோ தெரியா? நூறலியால எல்லாம் காட்டுவாங்க, அந்த போனிய சில நேரம் குதிரைன்னு காட்டுவாங்க. குதிரை ஒரிஜினல் குதிரை கிட்டத்தட்ட 20-30 லட்சம், கோடிக்கணக்கான 4 கோடி 5 கோடி கனடா பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான குதிரை இருக்கு. அப்படியான பெருமதியான 100 குதிரைய அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்த நன்மை யாருக்காவது வேணுமா? அவர் ஒன்றும் செய்ய தேவையில்லை, இருந்த இடத்துல உட்கார்ந்து 100 தரம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா 100 குதிரைய அல்லாஹ்வுடைய பாதையில ரெடியா கொடுத்த நன்மை கிடைக்கும். நசாயில வருது ஹதீஸ். எவ்வளவு பெருமதியான வார்த்தை. சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ்? ஒவ்வொரு முறையும் இவ்வளவு நாளும் இந்த சிறப்புகள் எல்லாம் தெரியாம இருந்தோம். இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் சிறப்புகளை விளங்கி அமல் செய். அடுத்த வார்த்தை தான் ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்க கூடியவனுக்கு தான் சொல்ற ரப்பு. உறுதியில பால்னே வாழான்னு சொல்லுவான். பரிபாலிக்கக்கூடியவங்களை படைச்சவன் யார்? அல்லாஹ். பரிபாலிக்கிறவன் யார்? அல்லாஹ். ஹயாத்தாக்குறவன், மௌத்தாக்குறவன், எழுப்பாக்குறவன் எல்லாமே அல்லாஹ். அவன் தான் ரப்பு, எங்களுக்கு சொந்தக்காரன். எங்களுக்கு மட்டும் இல்ல, ஆலத்துக்கே சொந்தக்காரன். ஆலம்டா என்ன? ஆலம்டா என்ன? அல்லாஹ்வை தவிர உலகத்துல என்ன எல்லாம் இருக்குதோ அதுக்கு பெயர் ஆலம்.
அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாத்துக்கும் ரப்பு அவன்தான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு ரப்பு நான் தான். குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுக்கு ரப்பு அவன்தான். குல் அஊது பிரப்பில் ஃபலக், காலை நேரத்தின் ரப்பு அவன்தான். வலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாத், ஏழு வானத்துக்கு ரப்பு அவன்தான். ரப்பிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், ஏழு பூமிக்கு சொந்தக்காரன் அவன்தான். ரப்பிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில என்னவெல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் ரப்பு அவன்தான். லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அர்ஷுடைய ரப்பு அவன்தான். இன்னமா உமிர்து அன் அஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்தா, அவன்தான் மக்காவுடைய ரப்பு. ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், அவன்தான் காபாவுடைய ரப்பு. வ அன்னஹு ரப்பு ஷியரா, சூரியனை விட 20 மடங்கு பெரிய ஷியரா என்ற நட்சத்திரத்துடைய ரப்பு. அல்லாஹு ரப்புக்கும், உங்களோட ரப்பு. வ ரப்பு ஆபாயிக்குமுல் அவ்வலீன், உங்களோட வாப்பாமாருடைய ரப்பு. ரப்புல் மஷ்ரிகைன், 2 கிழக்கு திசைகளின் ரப்பு. வ ரப்புல் மக்ரிபைன், 2 மேற்கு திசைகளின் ரப்பு. ஃபபிஐய ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான், மனிதர்களுடைய ரப்பு, ஜின்களுடைய ரப்பு. வ ஹுவ ரப்புனா வ ரப்புக்கும், எங்கட ரப்பு உங்களோட ரப்பு. குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பன், அவனை தவிர ரப்பே கிடையாது. வ ஹுவ ரப்பு குல்லி ஷை, அவன் மட்டும்தான் ரப்பு. குர்ஆன்ல 996 இடங்கள்ல அல்லாஹ் ரப்பு என்ற வார்த்தையை மட்டும் பாவிக்கிறார். இந்த அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்ங்கிற வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. அதிலே 1000ல லட்சத்துல ஒன்றைதான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தலைக்கு மேல விளக்கம் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, குர்ஆன் எங்க இருக்கு, நாங்க எங்க இருக்கிறோம், எவ்வளவு படிக்க இருக்குது, எவ்வளவு குர்ஆனோட நெருங்கி இருக்குது. ஆகையால பயான் இதுல ஆக்கள் எதிர்பார்க்கிற சும்மா நெருப்பு மாதிரி பயான் இருக்கணும், நரகத்தை பத்தி கேட்கணும். சிலவங்க சொல்ற ஹஸ்ரத் பள்ளிக்கு போன அந்த மிம்பர்ல ஏறினா இருக்கிற எல்லாம் அழுவணுமா. நான் சொன்ன பார்லிமெண்ட்ல மாதிரி கொச்சிக்கா தண்ணி கொஞ்சம் தாங்க ஊத்தி விடுறோம், எல்லாரும் அலட்டும். வேற என்ன செய்யற ஆக்கள் எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன், இவர் ஏறினா அழுவணும் எல்லாரும். ஆகப்பெரிய அழுகிறதுக்குரிய சாதனம் குர்ஆன். குர்ஆனும் அழுகையும் அல்லாஹ் ஒன்றாடக்கி இருக்கிறான். குர்ஆன ஓதுங்க, மாற்றம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, கழுத்தை வெட்ட வந்தவர், ஒரு வசனம், என்ன வசனம்? இன்னனி அனல்லாஹ், நான் மட்டும்தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்ன தவிர வேற ரப்பு கிடையாது. ஃபஅபுதுனி, என்ன மட்டும் வணங்குங்க. இந்த ஒரு வசனம் இன்றைக்கு யார் அவர்? அந்த சென்னு ஆட்சி காலத்தில் 5000 பள்ளி கட்டினவர், முழு உலக சாம்ராஜ்யத்தையும் இஸ்லாமிய கொடிய நாட்டினவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வந்தவர். ஒரு குர்ஆன் வசனம். இன்னைக்கு நாங்க ஓதுறோம், ஒரு மாற்றமும் வருவதில்லை. தொழுகிறார், பாவத்தையும் செய்கிறார். தொழுகிறார், இங்க ஹராத்தையும் பார்க்கிறார். தொழுகிறார், வட்டி கடையிலையும் நிற்கிறார். ஏன்? தொழுகையில ஓதுற குர்ஆன் விளக்கம் தெரியாது. தக்பீர கற்றார், பாஸ்போர்ட்டும் இல்ல, ஒன்றும் இல்ல, ஏர்போர்ட்டும் இல்ல, பிளைட்டும் இல்ல, விசாவும் இல்ல. கனடாக்கும் போறார், அங்கால ஆஸ்திரேலியாவுக்கும் போறார், கடைக்கும் போறார். இங்கால போன் டுர்ங்குது. கடன்காரன் வந்துட்டாரோ, மாமாவோ மைனியோ பொஞ்சாதியோ சலாம் கொடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்ல, போன் எடுத்து பாக்குற, ஓஹோ டயலாக் கம்பெனிக்கார். தொழுகையுடைய ஹாலாத் உண்மையா பொய்யா? அந்த ஷைத்தானை ஆஃப் பண்ணி வச்சுட்டான்னு தொழுறல். நீங்க இதுல விளக்கத்தை படிங்க, பாடமாக்குங்க, முயற்சி செய்யுங்க. ஒரு கிளாஸ் மிஸ் ஆகாம வாங்க. உங்களுக்கு ஆகப்பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு வேற வேற துனியாட கோர்ஸுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கட்டி கட்டி படிக்கிறாங்க. கண்டல் ஒன்றும் இல்ல, ஒரு ரூபா சல்லி தேவையில்லை. அல்லாஹ்ட கலாம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது, உங்களோட காலடியில தேடி வந்திருக்குது. எத்தனையோ பள்ளியில கொழும்புல முயற்சி செஞ்சாங்க, ஆனா கடைசியா மினன் பள்ளி முடிவாயிருக்குது. ஆனா இந்த பள்ளி அல்லாஹு தாலா முடிவு செஞ்சிருக்கிறான். பெரிய பாக்கியம். வாலிபர்கள் கொழும்பை பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌடு போல எத்தனை வாலிபன் தொழுகையே இல்லாம இருக்கிறான். புதுக்கடை வந்திருக்கிறீங்க, மாளிகாவத்தை வந்திருக்கிறீங்க, அங்கால மாதம்பிட்டி வந்திருக்கிறீங்க, எல்லாம் வந்திருக்கிறீங்க, மருதான வந்திருக்கிறீங்க, எல்லாம் 1001 வந்திருக்குது. ஆனா அசலா பார்க்க போனா பள்ளிவாசல் இடம் இருக்கப்படாது. முழு கொழும்புலையும் நடக்கணும் தஃசீருடைய வகுப்பு. முழு உம்மத்தையும் குர்ஆன் உம்மத்தாக மாத்தோம். ஆகப்பெரிய முயற்சி. குர்ஆன் விளங்க விளங்க அல்லாஹ்ட பயம் வரும். ஹராத்தை விட்டு தூரமாகுவார். இன்பமா குர்ஆன் இன்பமாவார். ஒரு கிளாஸ் மிஸ் ஆனாலும் கவலையா? ஏன்? குர்ஆன்ல ஒரு பகுதி மிஸ் ஆயிட்டு ஆகப்பெரிய பாக்கியம்.
இப்படி எங்க சமூகத்தை உருவாக்கணும், மாத்தணும், நாங்களும் மாறணும். எங்க தொழுகை எல்லாம் உள்ளட்சம் உள்ள தொழுகையா மாறணும், அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்கணும். இந்த நோக்கத்துலதான் பெரிய முயற்சியோட இது ஆரம்பிச்சு வச்சவங்களுக்கு, இதுக்காக கஷ்டப்பட்டவங்க அல்லாஹ் கபூல் செய்யணும். இந்த அமர்வு முதல் அமர்வு இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியாக இந்த பள்ளிவாசல்ல முழு குர்ஆனும் இன்ஷா அல்லாஹ் படித்து கொடுத்து பறக்கணும் இஹ்லாஸோட. நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை வரப்போக்கல இன்ஷா அல்லாஹ் ஒரு குரூப்பை கூட்டிட்டு வாங்க. குர்ஆனை விளங்கினா அவன் மாறுவான், பார்த்த விட்டு தூரமாகுவான். ஆகையால இன்ஷா அல்லாஹ் நேரம் போய்த்திட்டது. குர்ஆனுக்கு தான் அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை பூர்த்தியாக படிச்சு முடிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.